பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? இப்படிலாம் பண்ணுவாங்களே அவங்க தானே? இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, சீமான் பண்றது. ஓ இல்ல ப்ரோ, இப்படி பண்ணுவாங்க. பத்தியா ரெட் ரேஞ்சரா இருந்திருப்பான் போல இருக்கு, உடனே ஆக்ஷன் தான் பண்றான். ஆமா, ரெட்ல மட்டுமா ரேஞ்சர் இருப்பாங்க, பச்சை மஞ்சள் சிவப்புன்னு பல கலர்ல இருப்பாங்க. ஆமா, இப்ப வந்து 3 பேர் அதே மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. ஆனா கலர் கலரா வரல. ஆனா பவர் ரேஞ்சர்ஸ் அவங்களுக்கு அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. பவர் இருக்கான்னு தெரியல. அந்த 3 பேரும் ஒரு மந்தையில இருந்து பிரிந்த 3 ஆடுகள் இப்போ ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க. ஆடுகள்லாம் வேற கட்சி போதேப்பா. அந்த ஆடுகள் இல்ல, இது இவங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஓகே, இன்னைக்கு சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. ஆமா, இந்த ஆடுகள் எல்லாம் இலைய திங்குதா இல்ல தலைய குடுக்குதா அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய எதிர்பார்ப்பா எழுந்திருக்கு. 3 பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்க உள்ள போய் திரும்பியும் சொல்லுவோம். ஆமா, கேட்டுக்குங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பூம்புகார்ல இருந்து தேனிக்கு பக்கத்துல இருக்கிற மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி நடந்து போனாங்க. அந்த பாதையில நம்ம ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில பேசுறது தான் இந்த நாவல். இது ஆடியோ பாட்காஸ்டாக விகடன் பிளேல அவைலபிளாக இருக்கு. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நட்சத்திர எழுத்தாளர் இரா முருகவேலினுடைய இந்த மிளிர்கள் நாவலை நீங்க ஆடியோவாக கேட்கலாம். அதுக்கான லிங்கை நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். அந்த 3 பேரும் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான செய்தியில இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே. போன ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி சிபிஎம் கட்சியோட மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி காலமாயிருந்தாரு. காலமானப்போவே வந்து அவர் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் போயிருந்தாரு, நாட்டு மக்களுக்கே அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, அவரோட உடல்ல வந்து தானம் பண்ணிட்டு தான் அவர் வந்து அது மறைவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதை வந்து அவரோட உறவினர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. அங்க வந்து அவரோட உடல் ஆராய்ச்சிக்காக வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அவரோட ஓராண்டு நினைவு போன செப்டம்பர் 12 போன மாசம் வந்தது. அப்பையில இருந்து இப்போ வரையும் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான சிபிஎம் தொண்டர்கள் அவங்களோட உடலை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. போன மாசமே அதை வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி மாநில செயலாளர் சண்முகம் வந்து அதை தொடங்கி வச்சாரு. இன்னைக்கு கூட கோவையில 100 சிபிஎம் தொண்டர்கள் போய் அந்த கோவை மருத்துவக் கல்லூரிக்கு நாங்க ஆராய்ச்சிக்காக எங்க உடலை வந்து தானம் பண்றோம்னு சொல்லி அதுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிபிஎம் தொண்டர்களை தாண்டி சில பேர் வந்து அவங்களே ஆர்வம் எடுத்துக்கிட்டு நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து ஒரு பாசிட்டிவ் வேவா வந்து இது பரவிட்டு இருக்கு. நல்ல தலைவர்கள் எப்படி வந்து தங்களுக்கு பின்னாடி வரவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள வழி நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆமா, இப்ப ஒரு தலைவர் எப்படி வழிகாட்டினாரு அப்படிங்கறத பார்த்துட்டோம். இனிமே அடுத்தடுத்து பார்க்க போற செய்திலாம் தலைவர்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த செய்திக்கு போயிடும். தலைவர்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கன்னு அவங்களே இன்னைக்கு காட்டியிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரப்போகுது. தென் மாவட்டங்கள்ல ரோட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பசும்பொன்ல எல்லா தலைவர்களும் மிஸ் ஆகாம போய் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த குரு பூஜையை. ஆமா, திமுக, அதிமுக, பாஜக, அமமுக, தாவேகா எல்லா கட்சியில இருந்தும் வந்து தலைவர்கள் அங்க போய் ஆஜராயிட்டாங்க. ஆமா, ஆஜராகி அங்க வந்து மரியாதை எல்லாம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து காலையிலே போயிருந்தாரு. அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா எல்லாம் அவங்க ஒன்னா போய் அங்க வந்து மலர் தூவி மரியாதை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரும் அவரோட சகாக்களோட போய் அங்க மரியாதை பண்ணியிருந்தாரு. எல்லா கட்சியில இருந்துமே தேமுதிக இருந்து விஜய பிரபாகரன், சீமான், வைகோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க ஆஜராயிட்டாங்க. எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் லெவல்ல இருக்க எல்லாரும் போயிட்டாங்க. தாவேகால இருந்து விஜய் போனாரா? போனா என்ன ஆயிருக்கும், அதனாலதான் போற அவரு ஆனந்த் நீங்க போயிட்டு வாங்கன்னா அவரு நிர்மல்குமார் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ அவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், அவர் சேவைகளை பாராட்டின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கோம் மத்திய அரசுல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. முதல்வர்கிட்டயுமே அந்த கேள்வியை கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து அதிமுக இருந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்களான்னு. நாங்க வந்து அதுக்கு வழிமொழிகிறோங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அது மட்டும் சொல்லல முதல்வர், 3 கோடி ரூபாய் செலவுல ஒரு தேவர் பேர்ல ஒரு திருமண மண்டபம் பசும்பொன்ல கட்டுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. சோ எலெக்ஷனை ஒட்டி ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்பவே பசும்பொன் எப்பவுமே இந்த 30ஆம் தேதி கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா மாறி இருக்கு. இதுல வந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம்
அந்த கட்சி ஒரு கட்சி தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு அந்த தேவர் குரு பூஜைக்கு போயிருக்காரு. அங்க போகும்போது அந்த பூசாரிகளோட ஏதோ வாக்குவாதம் வந்து அதுல ஒரு பூசாரியை வந்து அடிச்சிடுறாரு. சோ இது அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது. அந்த நேரத்துல தான் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர் வராரு, வந்து பேசி சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி அனுப்புறாரு. ஆமா, செங்கோட்டையன் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த ஸ்ரீதர் வந்து கீழே உட்கார்ந்து தர்ணாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுதான் கேள்வி கேட்டாங்க போல, உடனே அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் பேசி ஏதோ சமாதானப்படுத்தி அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் அந்த 3 பேர் என்ட்ரி, நம்ம சொன்ன அந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து எப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் என்ட்ரி அங்க இருந்து ஆரம்பிக்கூடாது, பாறையில இருந்து ஆரம்பிக்கணும். ஆமா, எல்லையில இருந்தே ஆரம்பிக்கணும். எல்லைக்கு முன்னாடி இருந்தே ஒரே கார்ல தான் வந்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வந்தாங்க. கரெக்டா அந்த நெடுங்குளம் அந்த பகுதியில வந்து தினகரனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுல என்னன்னா ஓபிஎஸும் இவரும் செங்கோட்டையனும் ஒரு கார்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரச்சார வாகனம், அதுல முன்னாடி ஜெயலலிதா படம் போட்டு மேல ஏறி, ஐயா வாங்க ஐயா, ஜெயலலிதா மாதிரி லிப்ட்ல அப்படியே 2 பேரும் மேல வந்து அதுல கைய காட்டி அப்படி உறக்கம்லாம் சொல்லி எனக்கும் வெயிட் இருக்குங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, மாலையை போட சொன்னேன், என்ன டைமிங்க்கு போடலையேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு மாலை வந்துச்சு. சோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் தினகரனை சந்திச்சு 3 பேரும் சேர்ந்து போய் அங்க பிரஸ் மீட் வேற கொடுத்துருக்காங்க. ஆமா. சோ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, திமுகவை இந்த கூட்டணி வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்றாரு. எந்த கூட்டணி? இந்த 3 பேர் கூட்டணி எல்லாம் சேர்ந்து. ஆமா, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருல, திமுக வந்து அவங்க ஜெயிக்கிறது தான் கண்கூடா தெரியுது, ஏன்னா எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அங்க. நான் வந்து திமுக தான் ஜெயிக்கும்லாம் நான் சொல்லல, அதாவது எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனா நாங்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி சசிகலாவும் விரைவில் வந்து சேருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, கொங்கு நாட்டு தங்கம் செங்கோட்டையன் எங்களோட வந்து சேர்ந்துட்டாரு, நாங்க எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்க 3 பேர், எங்களுக்கு பயம்னா என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பிரஸ் மீட் இருந்துச்சு. டிடிவியும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு, தென்னாட்டு விருந்தாளியா அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு அதிமுகல வேற யாருமே எதிரி கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எதிரி, மத்தபடி வந்து நாங்க வந்து ஒன்றிணைப்போம், ஒன்னா சேர்ந்து சபதம் எடுத்திருக்கோம். இன்னைக்கு திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க சபதம் எடுத்துட்டு. எத்தனை சபதம் இது தெரியல, பல சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சபத கியூ போல இருக்குது. ஆமா, அதனால வந்து 3 பேரும் சபதம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. டிடிவி கிளம்பி போயிட்டாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, டிடிவிட்டே சசிகலா வல்லையே, நீங்க ஒன்றிணைவோம்லாம் சொல்றீங்களேன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, டிராபிக் ஜாம், அதனாலதான் காலதாமதமா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பிட்டாரு. காரணம் என்னன்னா, சசிகலா வருது இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. சித்தியோட இவர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அவர் வந்து சந்திக்க விரும்பல, கிளம்பிட்டாரு. பட் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இருந்து சின்னம்மாவை வரவேற்று அவங்கள கூட்டி போய் திரும்பியும் உள்ள குரு பூஜைக்கு நடக்கிற இடத்துக்குலாம் போனாங்க. அவங்க கீழே உட்காந்துட்டாங்க. 3 வாட்டி அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அடிக்கல. ஆனா ஏதோ ஒரு சபதம் எடுத்திருக்காங்க போல சசிகலாவும். சோ இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தது வந்து யாருக்கு பிடிக்கல, எடப்பாடிக்கு பிடிக்கல. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பயம் இல்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேர்னாலதான் தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சில பேர் தவறா பரப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, துரோகிகள் அவங்கெல்லாம். அதனாலதான் உள்ளடி வேலையெல்லாம் பார்த்துதான் 2021 நம்ம ஆட்சி போச்சு. இப்ப கலையெல்லாம் நீக்கிட்டோம், அதிமுக திரும்ப வந்து செழித்து வளர்ந்திருக்கு, அதனால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. சரி, செங்கோட்டையன் நடவடிக்கை எடுப்பாரா மாட்டாரா? எடுத்துக்கிட்டு தான் இருக்கோன்றாரு அவரு. அதாவது என்னன்னா, துரோகிகள் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம், கட்சி விதியை மீறினா நீக்குவோம், நீக்கிறதுல எங்களுக்கு ஒன்னும் தயக்கம் இல்லை அவரு அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம வீடியோ பண்ற வரைக்கும் நீக்கிறாரா தெரியல. ஆமா, அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிடிவியையும் சந்திச்சிட்டாரு. சோ இதுல பயங்கர கோவத்துலதான் இருக்காராம் எடப்பாடி. அவரோட பிரஸ் மீட் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொன்னார்னா, அந்த நெல் விவகாரத்துல நான் போய் சொல்றதா முதல்வர் சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, விவசாயிகள் கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் துணை முதல்வர் வந்தப்ப கூட அவங்கள பார்க்காம போயிட்டாரு, விவசாயிகளை பார்த்திருந்தா பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பேசிட்டு நிருபர்களை கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்லலாங்கிறதுனால ஒரு பிரஸ் மீட்டை உடனடியா மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இங்க முடிச்சுட்டு அங்க போனோம்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல வந்து டிடிவி ஏற்கனவே வந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைனா அவர் கூட போய் இணைஞ்சிடலாங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க போல. அதுல இவங்க வந்து 4 பேரும் சேர்ந்து ஒன்றிணைக்கிறோன்றாங்க. பட் டிடிவியும் சசிகலாவுமே ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து எடப்பாடி அதான் சொல்றாரு, தாவேக்காவோட நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, நாங்களும் அந்த கட்சியும் இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. எங்க கட்சி கூட்டத்துல தாவேக்கா கொடியோட வந்து அவங்க தொண்டர் யாராவது ஒரு சிலர் வந்தாங்க,
அப்ப நான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன், அதை நீங்க பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க, அப்படிலாம் எதுவும் நாங்க பேசல அப்படிங்கிறாரு. ஆமா, ஆனா தாவேகால நிர்மல்குமார்ட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்ல, கூட்டணி நிலைப்பாட்டுல நாங்க போன மாசம் என்ன சொன்னோமே அதுலயே தான் இருக்கோம், அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாம் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குன்னு திமுக நினைப்பாங்க. ஆமா, உள்ளுக்குள்ள வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்களா அடிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போய்கிட்டு இருக்காங்க திமுக. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதுல சீமானும் வைகோவும் சந்திச்சுக்கிட்டாங்க பசும்பொன்ல. ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி சீமானை வந்து வைகோவை கூப்பிட்டு, வைகோ வந்து சீமானை பாராட்டி தமிழ் உணர்வை ஊட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து வெற்றிகரமா நடக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. அவர் நினைக்கிறதே திராவிட கட்சிகளை ஒழிப்போங்கிறதா, ஏற்கனவே மதிமுகவை தேட வேண்டியதா இருக்கு, இதுல அவரே வாழ்த்து சொல்றாரு. உங்க கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து பாராட்டி இருக்காருன்னா பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி வைகோ பேசும்போது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வந்து காந்தி வந்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு வைத்தியராமையர் எல்லாரையும் வந்து தலித் மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட்டு போக ரெடியானாரு. அப்ப சில கும்பல் வந்து உள்ள போனா வெட்டிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் தேவரை போய் பார்த்தாரு வைத்தியராமையர், நானும் வரேன் என்னைய வெட்டுங்கன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போனவர் அவர் ஒரு சாதிக்குள்ள அடைக்க வேணாங்கிற மாதிரி அங்க பேசியிருந்தாரு. ஓகே. அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அவர்கிட்ட என்டிஏ கூட்டணியில தாவேகா வருமா தமிழ்நாட்டுலன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த முடிவெல்லாம் எடுப்போம், எந்த கட்சி வேணா கூட்டணிக்கு வரலாம்ங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கு தாவேகா என்ன சொல்றாங்க? தாவேகா தான் முடியாதுன்னு சொல்றாங்களே, அவங்கதான் நேத்து அந்த பேசும்போதே நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. பட் தாவேகா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் திமுகவுக்கு சாதகமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையிலதான் வந்து நவம்பர் 5ஆம் தேதி தாவேகாவுடைய பொதுக்குழு கூடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வருவார்ல விஜய்? அதுக்கு வருவாரா இல்ல தெரியல. இன்னைக்கு பனையூர்ல தான் வந்து தேவர் இதுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டிருக்காரு. ஆமா, போட்டோ வச்சு போட்டிருக்காரு. ஆமா, இதுல வந்து பிரதமர் மோடி கூட இன்னைக்கு வந்து இந்த தேவர் ஜெயந்தியை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துறேங்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ எலெக்ஷனை ஒட்டி தான் இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. டெங்கு பரவல் தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு, 16,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, திமுக அரசு சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து அவரோட கட்சிக்காரரு செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசும்போது, அந்த சார் எடுக்கிறாங்கல்ல இவங்க தேர்தல் ஆணையம் அந்த கொண்டு வராங்கல்ல, அதுல குறிப்பிட்ட சமூகங்களை குறி வச்சு வாக்குகள்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சி ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட்டியல் சமூக மக்கள் இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்களை தூக்கிடுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க எப்படி பார்த்தவொன்னே தெரிஞ்சிருமா பட்டியலின மக்கள் இவங்க தான் நசுக்கப்பட்டவங்க பிதுக்கப்பட்டவங்கன்னு பார்த்தவொன்னே தெரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து சமூக வலைதளத்துல இந்த நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிரான வார்த்தைகளா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை குறிப்பிட்டு இயக்குனர் ரஞ்சித் கூட பேசியிருந்தாரு. ஆமா, அது வந்து மோசமான வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி வந்து அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் பேசி ஒரு 2-3 நாட்களே இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அதை குத்தி காட்டி பேசுற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து கண்டனம் அந்த நிகழ்ச்சியிலே விசிகா எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்ச மக்கள் தானே பட்டியலின மக்கள், அவங்களே நீங்க இப்படி பேசலாமான்லாம் அவர் கேட்டாரு. விசிகா எம்பி ரவிக்குமாருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. திமுகல இருந்து ஐடி விங் நிர்வாகிகள்லாம் கூட அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து அமைதியா இருந்தாருன்னா எடப்பாடி இதை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காங்க. ஓகே, வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வந்து தமிழ்நாடுல தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நடைமுறைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு திமுகவினுடைய RS பாரதி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு, இந்த நடவடிக்கை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி இருக்கு, முன்னாடியே இப்படி ஒரு தீவிர திருத்தம் நடத்தலாமா அப்படின்னு எங்ககிட்ட கருத்தை கேட்டுதான் அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா எல்லா முடிவையும் எடுத்துட்டு இப்ப வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நவம்பர்லாம் வந்து மழை பெய்யற காலம், மழை பெய்யற காலத்துல போய் நீங்க வந்து அதிகாரிங்க போய் மழையில அந்த விஷயங்களை சரி செய்வாங்களா, இல்ல இங்க வந்து சிறப்பு தீவிர திருத்தத்துக்காக வந்து வீடு வீடா போயிட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் யோசிக்காம எடுத்திருக்காங்க, ரொம்ப கேலி கூத்தா இருக்கு இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பீகார்ல மழை டைம்ல தான் அதெல்லாம் பண்ணாங்க.
இப்போ வந்து எங்கள்கிட்ட கேட்காம ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க வாக்காளர் பட்டியல்லாம் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அதிமுக திரும்பியும் முழு மனதோர வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பேசும்போது கூட அந்த பிரஸ் மீட்ல கேட்டாங்க, இந்த மாதிரி தினகரன் வந்து பீகார்ல நிறைய குளறுபடி நடந்திருக்கு சார்லன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, பீகாரை பத்தி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டை பத்தி கேளுங்க, நாங்க வரவேற்கிறோங்கிறத அவர் சொல்றாரு. நேற்று இந்த கூட்டத்துல அமைப்பு செயலாளர், அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் வந்து கலந்துகிட்டாரு. அவருமே அதான் மனதார வரவேற்கிறோங்கிறத திரும்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், இதுல வந்து நிறைய குளறுபடி இருக்கு, இறந்தவங்க எல்லாம் இன்னும் பட்டியல்ல இருக்கு அவங்க பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறாங்க. சோ எங்களுக்கு சார் வேணும் சார் அப்படின்றாங்க அதிமுக. அப்படி பார்த்தா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது கூட தான் இந்த எஸ்ஐஆர் எல்லாம் நடத்தல. கடைசியா 2004 தான் நடத்திருக்காங்க. 20 வருஷம் நடத்தவே இல்லை. 10 வருஷம் அதிமுகவும் ஆட்சியில தான் இருந்தாங்க. அப்பதான் இந்த இறந்தவங்களுடைய பட்டியல் இந்த நாங்க ஆட்சியில இருந்தோம்ல அப்படிம்பாங்க. நாங்க ஆட்சியில ஆட்சியில இல்லனாலும் கூட்டணியில இருக்கோம்ல, சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க போல. தேர்தல் ஆணையம் கூடவா? பாஜக. ஓகே ஓகே, கன்ஃபியூஸ் ஆகுது இது ரெண்டையும், எது பிரிச்சு பார்க்கவே முடியல. சரி, தமிழ்நாடோட தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவங்களும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆமா, குறிப்பா வந்து 77,000 அரசு ஊழியர்களை இந்த எஸ்ஐஆர் பணிக்காக வந்து ஈடுபடுத்த போறாங்கன்னா, சும்மாவே அரசு அலுவலகங்கள்ல எந்த வேலையும் நடக்காது அவ்வளவு சீக்கிரமா. இப்ப எல்லாரையும் அங்க அந்த வேலைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1-2 மாசத்துக்கு வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும், எல்லாம் பார்த்துதான் இருக்கணும். ராகுல் காந்தி பீகார்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. மோடியும் நிதிஷும் சேர்ந்து இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த டேட்டா, நம்மளோட இந்த நெட் இருக்குல்ல, இன்டர்நெட் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் ஏன் இவ்வளவு கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இளைஞர்களை அதுல வந்து சோசியல் மீடியாவை நிறைய யூஸ் பண்ண வச்சுட்டு அப்படியே திசை திருப்பி விடுறாங்க. இல்லைன்னா நாட்டுல உள்ள பிரச்சனைக்கு நேரம் மோடிக்கு எதிராக இளைஞர்கள் போராட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க ஒரு டைம்ல. ஆமா, ஒரு மாசத்துக்கு நம்ம 1 GB யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இருந்தாலும் அம்பானி மேல இவ்வளவு கோவம் வேணாம் இருக்கு. ஏன்னா டேட்டா கம்மியானதுல நிறைய நன்மைகளே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்கு, எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்லயே பிசினஸ் பண்றாங்க, நிறைய இன்ஸ்டாகிராமால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் இருக்கு. ஆமா, ஈக்குவலா இருக்குது. பட் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கே அதிகமாயிடுச்சு. ஸோ இதுல ஒரு வர்த்தகம் வந்து மெயினா இருக்குது. அப்படி பார்த்தாலுமே அதே டேட்டா தானே உங்களுடைய ஆதரவாளர்கள் கையில இருக்கு. நீங்க அதை சரியா யூஸ் பண்ண வேண்டியது. போராட்டம் வந்து அவங்களுக்கு எதிராக வந்திருக்கும், அதை திசை திருப்பதான அவர் ஒரு வழியில முடிக்கிறாரு. பட் இதுல வந்து அவரு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மோடியும் நிதிஷும் இங்க 20 வருஷம் ஆட்சியில இருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்காங்க இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்டியல் போடுறாரு. நடுவுல கொஞ்ச நாள் உங்க இந்தியா கூட்டணில இருந்தாரு நிதிஷ், அதெல்லாம் தெரியலையா, மைனஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து ரேகா குப்தா இவங்களை வந்து டெல்லியில இருந்து கூட்டு போய் அங்க பிரச்சாரம்லாம் பண்ண வச்சிருப்பாங்க போல. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, பீகார்ல இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல இருந்தவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இருக்காங்க. 20 வருஷம் திரும்பி பார்த்தா நிதிஷ் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க பிஜேபிக்கு வந்து அவருக்கு எதிரான இது. ஆனா வெளிப்படையாவே இவங்க பேசுறாங்க, நாங்க பிஜேபிக்காக பேசுறோம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா பிஜேபியும் இதுல பாதி ஆண்டுகள் அவரோட கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, அதையும் மறந்துட்டாங்க. சோ இப்படிதான் அங்க போயிட்டு இருக்கு பிரச்சாரங்கள். ஆமா, பெங்களூர்ல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபுட் டெலிவரி பாய், அவரை வந்து கார் ஏத்தி கொண்டிருக்காங்க. இது வந்து முதல்ல கார் ஏத்தி கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியல, ஏதோ விபத்துல யாரோ இடிச்சுட்டு போயிட்டாங்க, நிக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய குடும்பத்தினரும் வழக்கு கொடுத்துருக்காங்க, காவல்துறையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த பகுதியில இருந்து சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்க்கும்போதுதான் வேணுக்குமே யாரோ ஒருத்தர் தர்ஷன் போனா அந்த பைக்கை இடிச்சு அவரை கீழே விழ வச்சு அதுல ஏற்பட்ட காயத்துலதான் தர்ஷன் இறந்திருக்காரு. இது கொலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்புறம் விசாரிச்சது தான் அந்த காரை ஓட்டுனது மனோஜ்குமார் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி அராத்தி சர்மா அப்படிங்கிறவங்களும் அப்படின்னு தெரிய வருது. இவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது தர்ஷன் அவங்களுடைய கார் கண்ணாடியில லைட்டா இடிச்சிட்டதாகவும், இடிச்சிட்டு சாரி கேட்டுட்டு அவர் வாட்டுக்கு முன்னாடி போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் என் காரை எப்படி இடிக்கலாம் அப்படிங்கிற அந்த கோபத்துல போய் மனோஜ்குமார் அந்த டெலிவரி பாயை வந்து இடிச்சு தள்ளி கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த 2 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூ டர்ன் பண்ணிட்டு வந்து இடிச்சு கொன்னதா போலீஸ் வந்து சொல்றாங்க. இதுல வந்து அந்த சம்பவம் நடந்தோன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அந்த தர்ஷனை. ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து அந்த இடத்துக்கு திரும்ப வந்து காரோட பார்ட்ஸ் உடைஞ்சிருந்ததெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க திரும்ப வேற. அதுவும் சிசிடிவி ஆதாரங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு பதிவாயிருக்கு. இப்ப அதுவுமே பதிவானதுனால, சிசிடிவில பதிவானதுனால அதெல்லாம் வச்சு அவங்கள கைது பண்ணி
பண்ணியிருக்காங்க. பாருங்க எப்படி நடந்து சகிப்புத்தன்மை. மனிதர்களை விட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 பேரும் தென்கொரியாவில சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏன்னா சமீபத்துல திரும்பவும் பிரச்சனை வந்துச்சு 2 நாடுகளுக்குள்ள. ட்ரேட் வார். ரேர் எர்த் மெட்டல்ஸ் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனா சொல்ல, அமெரிக்கா அதுக்கு முன்னாடி நாங்க வந்து செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தடை போட போறோம் அப்படின்னு பேச, திரும்பவும் பிரச்சனையை மாறி மாறி வரி விதிப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் கொஞ்சம் சுமூகமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா 10க்கு 12 மார்க் கூட கொடுக்கலாம், அப்படி வந்து சுமூகமா சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிறகு சைனா மேல 57% வரி விதிப்பு செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 10% நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சைனாவும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து நாங்க வந்து திரும்பவும் கொடுக்க போறோம் எல்லா நாடுகளுக்கும். முன்னாடி தடை போட்டு வச்சிருந்தாங்க, இப்ப அதை ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போதே இந்த ஆட்டம் போடுறோமே, நம்ம எல்லாம் நல்லா இருந்துட்டா அந்த நாடு தாங்குமா? நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி போயிருக்கும்? தூக்கம் போச்சு. என்னென்ன யோசிச்சு தூக்கத்தை விடுறோம். தீபாவளி முடிஞ்சு 10 நாள் ஆச்சு, இன்னும் எவ்வளவு தாண்டா முறுக்கு சுட்டு வச்சிருக்கீங்க? தாங்க மாட்டீங்க, சொன்னா தாங்க மாட்டீங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற எண்ணம் கூட சமயத்தில் பிரச்சனையை உருவாக்கிவிடும். இதோ வந்துட்டேன். விருது யாரு கொடுக்கலாம்? அவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? SPD எமர்ஜென்சி அவங்கதான், அவங்களேதான். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லிட்டு விசேகர் படத்தெல்லாம் இன்னைக்கு ஓட்டி காமிச்சிருக்கிறாங்க. ஆமா, இததான் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. ரீல் இருந்து போச்சுன்னு சொன்னாலும் விட மாட்டேங்க. ஒரு போட்டோ ஃப்ரேம்குள்ள வந்திருக்காங்க. ஆமா, அதுலயும் ஒருத்தர் வந்து சின்னம்மாவை நான் பார்க்க முடியாது எங்க சித்தின்னு சொல்லி அவரு கிளம்பி போறாரு. அவங்களுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து இருக்கும் போல, பட் நாங்க ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ இதுவுமே அதிமுகவுக்கு இந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு செட்பேக் தான். அவங்க இல்லைன்னு சொன்னா கூட அது ஒரு சின்ன செட்பேக் இருக்கு. பெரிய ஓட்டெல்லாம் வருமா அப்படிலாம் தெரியாது. ஓட்டு பிரியுது உறுதியாகுது. ஆமா, இந்த 3 பேரால ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்தாங்கல்ல, அதனால பவர் ரேஞ்சர்ஸ்ங்கிற அவார்டே கொடுத்துருவோம். யார் ரெட் ரேஞ்சர், யாரு எல்லோ ரேஞ்சர், யாரு ப்ளூ ரேஞ்சர்? ஐயோ, இந்த கலர்லாம் வேணாம், விட்டுருவோம். கலருக்குள்ள போனோம்னா பிரச்சனை வரும். ஓகே, அதனால கிளம்புவோம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.